வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் ஜீவா. என்ன சார், ஆவலுடன் எதிர்பார்த்த காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்கள் ரெண்டுமே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ரெண்டுமே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. பாஜக வேட்பாளர்களை விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேட்டுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? லேட்டுக்கான காரணம் காலத்துக்கு மத்தியில ஆளக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க கடந்த காலத்துல காங்கிரஸ் பார்த்துருப்பீங்க. சரி, இன்னைக்கு நாமினேஷன் தாக்கல் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணியோட முடியுதுன்னா மத்தியானம் 2 மணிக்கு லெட்டர் கொடுப்பாங்க ஃபேக்ஸ்ல. அதான் அந்த வேட்பாளரை அடிச்சு புடிச்சு போய் தலை தப்புன தம்புரா புண்ணியன்ற ரேஞ்சுக்கு ஓடி போய் கடைசி அரை மணி நேரத்துல தாக்கல் பண்ணுவாங்க. இது காங்கிரஸோட விதி, தலை விதி இதுதான். இதே தான் பாஜக. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு இங்க உள்ளதை பத்தி எளவும் தெரியாது, எட்டும் தெரியாது. புரியுதா? இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மத்தியில் ஆளுங்கட்சியோ இல்ல அந்த சென்ட்ரல் பார்ட்டிஸ் இருக்குல்ல, பிஜேபி அது இது இந்த மாதிரி எல்லாம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க குரங்கு கையில கிடைச்ச பூ அது வேற ஒரு பழமொழி சொன்னா அசிங்கமா இருக்கும். இல்ல அவர்களை கம்பேர் பண்ணிக்கிற வேண்டாம். நீங்க அவர்களை நம்ம தேங்காயினோ நாயினோ சொல்றோம்னு நினைக்க வேண்டாம். இப்போ ஒரு நாய் கையில தேங்காயை கொடுத்தீங்கன்னு வைங்க, அது உருட்டிகிட்டே திட்டிங்க. ஆமா, அது எவனையும் திங்க, அந்த தேங்காய் எவனா எடுக்க போனா கடிச்சு வச்சிரும். சங்க இலக்கிய பாடலே உண்டு, நாய் உருட்டக்கரு தெங்கம்பலம்னு ஒரு இதே உண்டு இருக்கா? அந்த மாதிரி அப்ப நம்ம இலக்கிய அதுவும் சாப்பிட முடியாது. ஆமா, அது சாப்பிட முடியாது, உடைக்க தெரியாது. அதுக்கும் அடுத்த வந்தாலும் உருன்னு பாஞ்சு கடிச்சு விடும். அப்புறம் கடைசியில் நாய் படுத்ததுக்கு அப்புறம் தேங்காயை கொண்டு போய் உடச்சி எவனா எடுத்துனா தான். அந்த அளவுக்கு எவனும் நாய்கிட்ட இருக்க பறிச்சு திங்கிற அளவுக்கு எவனும் இருக்க மாட்டான்றதுக்காக தான் மத்திய கட்சிகள். அமைதிப்படை அமாவாசை இருக்காரு, நாய்கிட்ட இருந்து தேங்காய் பொறுக்கிற சீன் தானே இன்ட்ரோ சீனே தான். இருந்தாலும் அந்த நாயின்றதை அதை கொண்டுதான் அந்த தேங்காய் எடுக்க முடியும். ஆமா, அவர் கொண்டுருவாரு, நாய் கொண்டுருவாரு, நான் கொண்டேன் அப்படிங்குவாரு. அதே மாதிரிதான் இப்ப எங்களுக்கு டெல்லியில உட்கார்ந்துருக்கவனுக்கு அவினாசி எங்க இருக்கு, ராஜபாளையம் எங்க இருக்கு, கிணத்து கடவு எங்க இருக்கு, அவினாசி எங்க இருக்கு, சிங்கானூர் இருக்கு, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க. எஸ் தேனி அப்படின்னு ஒரு காமெடி சொல்றேன். நான் ஒரு இங்கிலீஷ் சேனல்ல எடிட்டரா இருந்தேன், ஜாயின் பண்ணேன். அப்பதான் அந்த சீஃப் எடிட்டரா இருக்கவன் போய் ரிசைன் பண்ணிட்டான். அடுத்து